வணக்கம். நான் உங்கள் சுரேகா. சக்தி மசாலா செம்ம டேஸ்ட் ப்ரோக்ராமில் ஸ்டார் சமையல் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போது உங்களுக்கு வித்தியாசமாக ஆரோக்கியமானதாக ஒரு சமையலை சஜஸ்ட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து சிக்கனை எடுத்துருக்கோம் இன்றைக்கி மெயின் டிஷ்ஷாக. இந்த சிக்கன் வந்து ஆக்சுவலாக என்னென்னா இட் ஹேஸ் லாட் ஆஃப் ப்ரோட்டீன். அதனால் லீன் மீட்டு வெயிட்டு போடாது. அதனால தான் சிக்கன் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்லாம். இந்த டிஷ்ஷோட பேர் என்னென்னா சிக்கன் மஷ்ரூம் வித் ரெட் வைன் சாஸ். இந்த சிக்கனை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறேன். அது போடுறதுக்கு முன்னாடி இந்த சிக்கனை ஹேமர் பண்ணணும். ஹேமர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஹேமர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த கிச்சன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ நான் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இப்படி ஃபோக்கை எடுத்துக்கிட்டு நல்லா கொத்தி விட்டுருங்க. அப்புறம் இது மாதிரி ஏதாவது இல்லை அப்பளக்கட்டையாக இருந்தாலும் இல்லை அந்த ரெகுலர் ஹேமர் இருந்தாலும் you just have to nicely smash it. இந்த மாதிரி நீங்கள் ஹேமர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகும். நம்ம என்ன மசாலா தடவுறோமோ அது நல்லா அது உள்ளுக்கு இழுத்துக்கும். அண்ட் சிக்கன் வந்து டெண்டராக குக் ஆகும், உள்ள ருச்சி போகும். அதுக்காக தான் இது பண்ணுறோம் நம்ம. பாருங்கள், இப்போது நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷாக இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும், இப்போ இந்த சிக்கன் பிரெஸ்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் போடணும்னா சால்ட்டு, தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போடணும். அடுத்தது பூண்டு பேஸ்ட்டு. பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு நல்லது, ஸோ அதனால் ஹார்ட்டுக்கு நல்லது. அதனால் பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக நம்ம எல்லா குக்கிங் எல்லா ஐட்டம்ஸ்லேயும் யூஸ் பண்ணோம்னா நல்லது. அதே மாதிரி ஜிஞ்சர், இஞ்சி, அரைச்சி வச்ச இஞ்சியை வந்து மிக்ஸ் பண்ணணும். இதில் காரத்துக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் தான் எடுத்துக்கிறோம். அது வந்து பெப்பர், பிளாக் பெப்பர், இது பொடிச்சதை நம்ம தூவிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா இதில் அப்ளை பண்ணணும். காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பெப்பர் போட்டு இதில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நல்லா தடவி ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை ஊற விடணும். அதுக்கு நடுவில் நம்ம இந்த மஷ்ரூம்ஸை வந்து இப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கட் பண்ண மஷ்ரூம்ஸை கொஞ்சம் பட்டரில் நம்ம லைட்டாக இப்படி சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர். இப்போ பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் சால்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு லேசாக இந்த மஷ்ரூம்ஸ்க்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வந்து பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து நான் இந்த மஷ்ரூம்ஸை போட போகிறேன். கொஞ்ச நேரம் லேசாக சாட்டே பண்ணால் போதும், அந்த பச்சை வாடை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை மற்றதோட சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, சிக்கனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ புரத சத்து வந்து ஆக்சுவலி நமக்கு டெய்லி தேவை. நம்ம பாடிக்கு எவ்ரிடே நம்மளுடைய மசில் பில்டிங்காக ப்ரோட்டீன் தேவை. எந்த வயசாக இருந்தாலும், சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் வயசானவங்களா இருந்தாலும் எல்லாருக்குமே தேவை. ஸோ அதனால் இந்த மஷ்ரூம், சிக்கன் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அந்த ப்ரோட்டீன் புரத சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போது இந்த மஷ்ரூம்ஸ் வந்து இந்த அளவுக்கு சாட்டே ஆகிருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், இதை எடுத்து வச்சுட்டு இது வந்து மைதா மாவு.
ஸோ ஒயிட் ஃப்ளார் இதை வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டு இப்போ இந்த சிக்கன் பிரெஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம இப்போது 5 minutes ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா அந்த மசாலா வந்து ஊறி இருக்கும். இதை லேசாக இதில் இப்படி பெரட்டிட்டு எக்ஸஸை தட்டி விட்டுறணும். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மாவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம முன்னாடியே கொஞ்சம் சிக்கன் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும். அந்த சிக்கன் ஸ்டாக்குக்கு நம்ம ஏதாவது ஒரு சிக்கன் சூப் க்யூபை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிக்கன் சூப் க்யூப் ஒரு க்யூப் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மேபி ஒரு க்யூபுக்கு 1.5 glass தண்ணி ஊற்றி அதை பாதியாக்கி இந்த மாதிரி ஸ்டாக்காக வச்சுக்கலாம். நம்ம இந்த சிக்கன் ஸ்டாக்கை கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கன் க்யூபை போட்டுட்டு சிக்கன் ஸ்டாக்கும் பண்ணலாம். இல்லை நம்ம வீட்டில் சிக்கன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த எலும்பு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் போட்டுட்டு நம்மளே வந்து இன்ஃபேக்ட் நாட் ஒன்லி சிக்கன் எலும்பு அதில் வந்து நிறைய காயெல்லாம் சேர்த்து அதை நல்ல திக்காக சூப்பை விட கொஞ்சம் திக்காக ஸ்டாக் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 2 நாள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட எல்லா சமையல்லையும் யூஸ் பண்ணலாம். அது உடம்புக்கும் நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ அந்த சிக்கன் ஸ்டாக்கு வந்து இதில் நான் வந்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அது. ஸோ இந்த பேஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கப்புறமா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் திருப்பி இப்போ இந்த பேனை வைக்கிறேன். இப்போ நான் இதில் என்ன போட போகிறேன்னா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்து லோ இன் கேலரி, ஸோ ஹெல்த்தி ஆப்ஷன், அது உடம்புக்கு நல்லது. ஸோ ஆலிவ் ஆயில் நான் இதில் ஊற்றுறேன். கொஞ்சம் சூடாகணும் ஆயில். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வந்து இந்த சிக்கன் பீசஸை வந்து இதில் போடுறேன். இது ஆக்சுவலாக ஒரு கான்டினென்டல் டிஷ். இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் போட மாட்டாங்க. வெறும் சால்ட் போட்டு பட்டர்லேயோ ஆலிவ் ஆயிலையோ ரோஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் நமக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்ம கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடுவோம். அப்புறம் அந்த சிக்கன் வாடை நமக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அதில் பூண்டு இஞ்சியெல்லாம் போட்டோம்னா ஜீரணத்துக்கும் நல்லதுக்கு, அப்புறம் ருச்சியும் கொடுக்கும்ன்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலாக சப்போஸிங் உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, விருந்தாளிங்க வராங்க அப்படின்னா நீங்கள் இந்த வரைக்கும் உள்ள ப்ராசஸை நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம அந்த சாஸை எடுத்து ரெடி பண்ணி 5 minutes ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நமக்கு டைம் ஆறுதே வந்து அந்த ஹேமரிங்காக தான். அதர்வைஸ் வந்து இந்த சமையலே இந்த டிஷ்ஷை பர்டிகுலராக நம்ம 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். நல்ல ருச்சியாகவும் இருக்கும். வித்தியாசமாக கான்டினென்டலாக சிக்கனை வந்து நம்ம பண்ண மாதிரியும் இருக்கும். ரெகுலராக சிக்கன் ஃப்ரை இல்லை சிக்கன் குழம்பு இது மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு வித்தியாசமாக நம்ம பண்ண மாதிரி இருக்கும். அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வரவங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக ஆன உடனே எடுத்து வச்சிடணும். நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல, இப்படியே சாப்பிட்லான்னு தோணும். ஆனால் இதுக்கு மேலேயும் இருக்குது இந்த டிஷ்க்கு. இப்போ தான் நம்ம ஆக்சுவலாக இந்த சிக்கனுக்காகவும் மஷ்ரூம்காகவும் சாஸை ரெடி பண்ணுறோம். இந்த சாஸ்க்கு என்னெல்லாம் தேவைன்னா ரெட் வைன். இந்த ரெட் வைன் வந்து ஆல்கஹாலிக் ரெட் வைனாக இருந்தாலும் ஓகே, நான் ஆல்கஹாலிக் ரெட் வைனாக இருந்தாலும் ஓகே. நான் ஆல்கஹாலிக் ரெட் வைன் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இந்த வைனு அப்புறம் சிக்கன் ஸ்டாக். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சிக்கன் ஸ்டாக்கை வந்து இதில் ஊற்றுறேன். ஃபுல்லாக கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணிடுறேன். அண்ட் உப்பு ஒரு வேளை தேவைன்னா கொஞ்சம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளேவருக்காக தைம் வந்து இப்படியும் போடலாம், இல்லாட்டி சம்டைம்ஸ் நமக்கு ஃப்ரெஷ் தைம் லீவ்ஸ் கிடைக்கும். அந்த தைம் லீவ்ஸையும் நம்ம வந்து போட்டு இதில் ரெடி பண்ணலாம் சாஸை. அடுத்தது ஆரிகானோலாம் பிட்ஸாலெல்லாம் போடுவாங்க டாப்பிங்க்கு, அந்த ஆரிகானோ ஃப்ளேவர். இந்த ஸ்டாக்கில் நான் வந்து ரெட் வைனை ஆட் பண்ணுறேன். என்னடா ரெட் வைனை யூஸ் பண்ணுறாங்களே, இதில் ஆல்கஹால் இருக்குமேன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ரெட் வைனை நம்ம மிக்ஸ் பண்ணி அது வந்து சமைக்கும்போது கொதிக்குது இல்லையா, கொதிக்கும்போது அதில் இருக்கிற ஆல்கஹால்லாம் இவாப்ரேட் ஆகி போயிடும்.
அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் மட்டும்தான் தங்கும். அப்போ என்னாகும், அது வந்து அந்த நியூட்ரியன்ஸ் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் அது வந்து ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப நல்லது, சர்க்குலேஷனை ரெகுலேட் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கொதிக்க வச்சு அதில் இருக்கிற ஆல்கஹாலை வெளியில் தள்ளிடுறோம், அதில் இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் நேரம் அப்படி பாயில் ஆகிட்டு அது கொஞ்சம் வத்தணும். ஃபஸ்ட்டு மஷ்ரூம்ஸை போட்டுடணும். இது வந்து இந்த டிஷ் வந்து அதுவே ஒரு மீல் தான். அது கூட ரைஸோ இல்லை சப்பாத்தியோ பரோட்டாவோ ப்ரெட்டோ தேவையில்லை. நம்ம அதை அப்படியே சாப்பிடலாம். இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் சைடியாக ஏதாவது வேணும்னு நினச்சோம்னா கேரட், பீன்ஸ், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நீளமாக ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கிட்டு லேசாக ஸ்டீம் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு சால்ட் போட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக இதை வச்சுக்கலாம் சப்போர்ட்டிவாக. இல்லை பொட்டேட்டோ மேஷ், பொட்டேட்டோ வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு அதில் வந்து கொத்தமல்லியும் உப்பும் மிளகு பொடியும் போட்டு அதுவும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுக்கலாம். இல்லை அப்படியே தானாக அப்படியே சாப்பிட்றலாம். தனியாக இது சாப்பிட்றதுக்கே இது ரொம்ப ருசியாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி கான்டினென்டல் டிஷ்ஷஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் தே ப்ரிஃபர். இந்த மாதிரி தே டூ ஐட்டம்ஸ். இது வந்து எப்படின்னா பை இட் செல்ஃப் வந்து ஒரு ஃபுல் மீல் மாதிரி இருக்கும். அது வந்து ரிச்சாகவும் இருக்கும், அதில் எல்லா விட்டமின்ஸ் அண்ட் எல்லா நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாவும் சிக்கன் ஸ்டாக்கும் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கன் ஸ்டாக்கையும் அந்த மாவும் கலந்து வச்சதை இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு சின்னதாக ஒரு கொதி வந்த உடனே ஒரு மேபி ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இந்த ரோஸ்டட் சிக்கனை அதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு எக்ஸஸ் ஃபேட்டி ஐட்டமோ உடம்புக்கு கெடுதலானதோ எதுவுமே இல்லை. இப்போ நான் சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ண போகிறேன். இது கான்டினென்டல் டிஷ்லலாம் வந்து ரொம்ப அந்த பெரிய சிக்கன் பீஸை அப்படியே வந்து அதை மேரினேட் பண்ணி இல்லை இந்த மாதிரி சாஸ் ஆட் பண்ணி சாப்பிட்ற பழக்கம். இப்போ நான் வந்து அதனால தான் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்கேன். அது ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு பீஸை எடுத்து வச்சு கரெக்டாக அவங்க மட்டும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. இல்லை உங்களுக்கு இப்படி வேணாம், எனக்கு இந்த மாதிரி பெரிய பீஸெல்லாம் பார்த்தா பிடிக்காது, எனக்கு குட்டி குட்டியாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பீஸை 3 பீஸ் ஆக்கி கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் அதை வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணணும், நம்ம ஒரு ஃப்ளேவரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்கவே இருக்குது நமக்கு சக்தி மசாலா, சிக்கன் மசாலா பொடி. அதை அந்த கொஞ்சம் தூவி அந்த மேரினேட் பண்ணும்போது அதை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா அது நம்மளுடைய இந்தியன் ஃப்ளேவரை கொடுக்கும். நமக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுக்கலாம். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த சாஸ் எல்லாம் நல்லா திக்காகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ண போகிறோம். இப்போ இதை நானும் டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அது பட்டர், தைம், ஆரிகானோ, ரெட் வைன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ருச்சியாக இருக்குது.